இந்த ஸ்டேஜில் ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிற ஒன்று, திவ்யாவை எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ரொம்ப ட்ரெண்டியான கிளாமரஸான பொண்ணு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பொண்ணு. எப்பயுமே பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் பாதிக்கப்பட்டவங்க ரோட்டில் இருந்தாங்கன்னா அங்கே போய் அவங்களுக்கு முடி வெட்டி அவங்கள வந்து அமைப்புகளுக்கு கால் பண்ணி கூட்டிகிட்டு போய் அனுப்பிச்சி வைக்கிற வரைக்கும் அங்கே நின்று அதை பண்ணிட்டு வர ஒரு பொண்ணு. சும்மா ஸ்டேஜ்க்காக இதை நான் சொல்லலை, நிறைய பேருக்கு அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கேன், நான் இப்போது வேலையாக இருக்கேன் அப்படின்னா. அதெல்லாம் பரவாயில்ல, குரோம்பேட்டை மெயின் ரோடு வா அப்படின்னா. குரோம்பேட்டை மெயின் ரோட்டில் போனோன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒருத்தர் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. இவர் பாருங்க இங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. சரி உட்காந்துட்டு இருக்காரு, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா, இல்லை நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அகலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வருவாங்க அப்படின்ட்டு அவங்க வர வரைக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவங்க வந்து முடிவெட்டி குளிக்க வச்சு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பொண்ணு, வீட்டில் எந்நேரமும் வேலைன்னு இருக்க பொண்ணு. நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ், பெட்ஸ் அப்படி இருந்தால் கூட ஏதாவது ஒரு குட்டி பூனை இல்லை வந்து பப்பி டாக்ஸ் அப்படி இருந்தாலும் வீடு கூட தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களை மாதிரியே பெட்ஸையும் நல்லா பார்த்துக்கிற, ஆமாம், ரோடு ஓரத்தில் இருக்கிறவர்களையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மணமகனா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எல்லா நல்ல குவாலிட்டிஸும் சொல்லியாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு சீக்கிரம் நல்லபடியாக ஒரு லைஃப் அண்ட் லவபிள் லைஃப் அமையறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் நாங்களும் அட்வான்ஸாக விஷ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு.